குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இளையராஜா ரொம்ப கர்வமானவர், பணத்தாசை பிடிச்சவர், இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்க இளையராஜோட படம் வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர்? சார், தனக்கு வர வேண்டிய உரிமைகள் வரல, நம்ம யாரா இருந்தாலும் போராடுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல எல்லா உரிமைகளையும் ப்ரொடியூசருக்கு தான் அப்படிங்கிறது எழுதி வாங்கிடுவாங்க. அதை 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கூட போட்டுக்குவாங்க. எத்தனை படம் அந்த கம்பெனியில் எடுத்தாலும் அது இவங்களுக்கு தான் போகணுங்கிற மாதிரி இருக்கும். இளையராஜாவே எக்கோன்னு ஒரு ரெக்கார்டிங் கம்பெனி ஆரம்பித்தார். அதில் ரைட்ஸ் வாங்கினார். அவர் என்ன ரைட்ஸு என்ன சிஸ்டம் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கினாரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ இது மாதிரியான சர்ச்சை அந்த காலத்தில் இருந்ததா? இல்லை சார், அந்த காலத்தில் அது எதுவுமே கிடையாது. உரிமைகள் மொத்தமே ப்ரொடியூசருக்கு தான். அவர் ரெக்கார்ட் கம்பெனியில் அக்ரிமெண்ட் போடுவார். அது என்ன சேல் ஆகுதுல அதில் அவங்களுக்கு அந்த சேலில் பர்சன்டேஜ் போயிடும் ப்ரொடியூசர். மாமனார் பேக்கட்டி சிவராமன், அவர் கன்னடத்தில் மிகப்பெரிய டைரக்டர். அவர் ஒரு நடிகரும் கூட. தெலுங்குல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி கன்னடத்தில் மாத்து தப்பத மகான் ஒரு படம் ஆரம்பித்தார். அதில் அனந்தநாக் ஹீரோ, ரஜினிகாந்த் வில்லன். அதுக்கு ராஜா ஃபஸ்ட்டு கன்னட படம் அவருக்கு மியூசிக். அந்த கம்பெனிகள்லேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா அப்படி தான் வரும். மிகப்பெரிய ஹிட்டான படங்களுக்கு கூட ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேலே வராது. உங்களுக்கு நீங்கள் உங்கள் ரெக்கார்ட் ரைட்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இன்சென்டிவ் கொடுக்குறேன். ஒரு 10%ஓ 20%ஓ என்ன வருதோ அதை முதல்ல அட்வான்ஸ் நான் கொண்டாந்து கொடுத்துட்றேன்னும் போது எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டரையும் போய் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணி அவங்ககிட்ட இந்த இன்சென்டிவ் சொல்லும்போது ரொம்ப லைச்சாங்க. ஆனால் அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் எல்லா ரைட்ஸுமே. பாடலோட உரிமை, இசையோட உரிமை யாருக்கு அப்படிங்கிறது இளையராஜா ஒரு கேஸ் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. நீங்கள் அந்த பாலிடார் ரெக்கார்ட் கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கீங்க. அந்த பின்னணியில் அதை பற்றி கேட்க விரும்புகிறோம். ஸோ அந்த காலத்தில் என்ன மாதிரி நடைமுறைகள் இருந்தது அந்த பாடல் உரிமையை வாங்குறது அப்படின்னு? இப்போது பாலிடார் ரெக்கார்ட் கம்பெனியில் நான் ஜாயின் ஆகும்போது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் அது. எப்படின்னா, ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் அதனுடைய மியூசிக்கோடைய இசை உரிமையை ரெப்பர்டரை வாங்கி கம்பெனி கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என்னன்னா, ஏற்கனவே ஒரு கம்பெனி, ஒரே ஒரு கம்பெனி தான் இங்கே இருந்தது, HMEயோட சப்சிடி. அவங்க ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் ரைட்ஸ் வாங்குவாங்க. அந்த அக்ரிமெண்ட் இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டில் எல்லா உரிமைகளையும் ப்ரொடியூசருக்கு தான் அப்படிங்கிறது எழுதி வாங்கிடுவாங்க. அதை 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கூட போட்டுக்குவாங்க. எத்தனை படம் அந்த கம்பெனியில் எடுத்தாலும் அது இவங்களுக்கு தான் போகணுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் போய் ப்ரொடியூசர்ஸ்கிட்ட பேசும்போது செய்யும்போதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா நான் இப்போ நிறைய அட்வான்டேஜஸ் சொல்லுவேன் அவங்களுக்கு. எங்களுடைய ரெக்கார்டு ரொம்ப தின்னாக இருக்கும். மற்ற கம்பெனி ரொம்ப ஹெவியாக தோசை தட்டு மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரெக்கார்டிங் ஒரேடியாக எல்லா சாங்கும் எடுத்துருவாங்க. படத்தினுடைய பூஜையே பாட்டு ரெக்கார்டில் தான் ஆரம்பிக்கும். இப்போ ஒரு படத்துக்கு 6 பாட்டு 8 பாட்டு 9 பாட்டுன்னா அந்த 9 பாட்டையும் முதல்ல ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அது காரணம் என்னன்னா, ஃபிலிமில் அப்போ மியூசிக்கை, அந்த ரெக்கார்டு மியூசிக்கை ஒரு பாசிட்டிவில் எடுப்பாங்க. சினிமாவுக்காக ஒரு பாசிட்டிவ் எடுப்பாங்க. அந்த பாசிட்டிவ் தான் ப்ளேபேக்கில் ஓடும். அதை வச்சு தான் மார்க் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி ரெக்கார்ட் கம்பெனி எல்லா பாட்டையும் ஒரேடியாக பண்ணுறாங்க அப்படின்னா, இதை இசைத்தட்டு கருவனத்துக்கு உடனே கொடுக்கணும். அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த பிற்பாடு அவங்க அதை எடுத்துகிட்டு போய் ரெக்கார்டு ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு முதல்ல இதை பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நான் வந்தப்போ அதில் இவங்க இனிமேல் பாசிட்டிவ் இவங்க கொடுக்க வேண்டாம், நானே கொண்டாந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்கிற ஒரு அட்வான்டேஜஸ் சொன்னேன். அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. பாசிட்டிவ் மிச்சமாகும் நமக்கு. அதுக்காக இன்னொரு பாசிட்டிவ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னன்னா, அந்த கம்பெனிகள்லேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா அப்படி தான் வரும். மிகப்பெரிய ஹிட்டான படங்களுக்கு கூட ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேலே வராது. அப்போ நான் போய் மியூசிக் டைரக்டர் மீட் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரொடியூசர்ஸை விட மியூசிக் டைரக்டர்கிட்ட போயிட்டு, நீங்கள் உங்கள் ரெக்கார்ட் ரைட்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இன்சென்டிவ் கொடுக்குறேன். ஒரு 10%ஓ 20%ஓ என்ன வருதோ அதை முதல்ல அட்வான்ஸாக நான் கொண்டாந்து கொடுத்துட்றேன்னும் போது எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ வி. குமார், ஜி.கே. வெங்கடேஷ், அப்புறம் A.R. ரஹ்மான் சாருடைய ஃபாதர் சேகர், அந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டரையும் போய் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணி அவங்ககிட்ட இந்த இன்சென்டிவ் சொல்லும்போது ரொம்ப லைச்சாங்க. ஆனால் அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் எல்லா ரைட்ஸுமே.
ஏன்னா பணம் போட்டு படம் எடுக்கிறது ப்ரொடியூசர். அவருடைய கஷ்டங்கள் வந்து எவ்வளோன்னா, ஒரு டைரக்டரை போய் தேடணும், அந்த டைரக்டர் சம்பளம் கொடுக்கணும், அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க, கேமராமேன் அவர் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்ணுறது இந்த ப்ரொடியூசர் தான். அவர் போய் ஃபைனான்ஸ்கிட்ட போய் ஃபண்டு வாங்கிட்டு வந்து அதை இன்ட்ரெஸ்ட் கட்டி படம் எடுக்கும்போது அவருக்கு நிறைய வருமானங்கள் வந்தால் தான் அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலைமையில் வந்து எல்லா உரிமைகளையும் ப்ரொடியூசருக்கு தான் போகணும் அப்படிங்கிறது ரெக்கார்ட் கம்பெனியோட ஒரு இது. அதில் நாங்கள் பார்த்து ப்ரொடியூசர் இருந்து ஒரு பர்சன்டேஜ் மியூசிக் டைரக்டருக்கு போனஸாக கொடுத்துட்டு இருந்தோம் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் மாறிச்சு. இளையராஜாவே எக்கோன்னு ஒரு ரெக்கார்டிங் கம்பெனி ஆரம்பித்தார். அதில் ரைட்ஸ் வாங்கினார். அவர் என்ன ரைட்ஸு என்ன சிஸ்டம் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கினாரோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒத்துக்கிட்டு தான் நம்ம வந்து ரெக்கார்டை வந்து கொடுக்குறோம். இப்போ அவங்க கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு நம்ம பண்ணி அவங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்கும்போது அவர் என்ன கண்டிஷன் போட்டிருக்காரோ அதை முறைப்படுத்துறது தான் நியாயமான ஒரு விஷயம். அது முதல்லயே வந்து தெளிவாகி இல்லை உங்களுக்கு இந்த ரைட்ஸ் தான், இதுக்கு மேலே எந்த ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா அது வேறு விஷயம். அப்போ வந்து உலக அளவுலேயும் சரி, இல்லை இந்தியாவில் மற்ற மொழிகள்லேயும் சரி, இந்த காப்பிரைட் சம்மந்தமாக என்ன விதமான நடைமுறைகள் இருந்தது, அதுதான் இங்கே ஃபாலோ பண்ணாங்களா இல்லை இங்கே வேறு மாதிரி இருந்ததா? இல்லை சார், அது வந்து பாலிடாருங்கிறது ஜெர்மன் கம்பெனி. இந்தியாவில் HMI தான் இருந்தது பெருசாக. அந்த HMIயுடைய சப்சிடி இங்கே இருந்தாங்க, கொலம்பியா ரெக்கார்ட்ஸுங்க. அது இந்தியா ஃபுல்லாக நடைமுறையில் இருந்தது அந்த HMI கம்பெனி. இதுதான் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணது. அதுக்கப்புறமா நிறையா கம்பெனி வந்தது. சோனி மியூசிக் இருக்காங்க இப்போது. அது மாதிரி நிறையா கம்பெனிகள் இருக்குது இப்போ. சார், இப்போ நடக்கிற அந்த கேஸை ஒட்டி வந்து என்ன சர்ச்சை போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பாட்டோட உரிமை யாருக்கு, இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பாடகர், இப்படி பல்வேறு விதமாக இருக்கு வந்து. ஸோ இது மாதிரியான சர்ச்சை அந்த காலத்தில் இருந்ததா? இல்லை சார், அந்த காலத்தில் அது எதுவுமே கிடையாது. உரிமைகள் மொத்தமே ப்ரொடியூசருக்கு தான். அவர் ரெக்கார்ட் கம்பெனியில் அக்ரிமெண்ட் போடுவார். அது என்ன சேல் ஆகுதுல அதில் அவங்களுக்கு வந்து அந்த சேலில் வந்து பர்சன்டேஜ் போயிடும் ப்ரொடியூசர்ஸ். வேறு யாருக்கும் அந்த காலத்தில் எந்த உரிமையும் கிடையாது. சார், மாதிரி சார், நீங்கள் வந்து ஒரு இசை இது நிறுவனத்தில் பணியாற்றி இருக்கும்போது தான் இளையராஜா வளர்ந்து வர்ற காலம் வந்து. ஸோ அப்போ அவர்கிட்ட உங்களுக்கு பழகிற வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். 72ல் நான் அந்த கம்பெனி ரெக்கார்ட் கம்பெனியில் சேர்றேன். இப்போ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் போய் பார்க்கும்போது இளையராஜா அங்கே வந்து கம்போசிங் போவோம். முதல்ல ஒரு கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு கம்போசிங் நடந்து லிரிக் ரைட்டர் அங்கே வந்து உட்காந்து லிரிக்கை எழுதி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிற்பாடு தான் ரெக்கார்டிங்கே போவோம். அந்த மாதிரி டைமில் அசிஸ்டண்ட்டாக கிட்டார் வாசித்து இளையராஜா வருவார். ஒரு ஃப்ரீ கேப் வரும், ஒரு லீஷர் டைம் வரும்போது இவர் வெளியில் உட்காந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு டியூன் எழுதிட்டு இருப்பார். அப்போவே அவருக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு வெறி இருந்தது. என்னோட நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்குவார். பாலிடரை பற்றி பேசுவோம். நான் அதுக்கப்புறம் 76ல் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டு பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆனப்போ ஆப்ரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் பெரிய லெவலில் நான் வரும்போது இருந்தாலும் இந்த தொடர்பு சினிமாவில் இருந்ததுனால வந்து இளையராஜா மீட் பண்ணுறது பார்க்குறது. ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பர்த்டே எங்கள் வீட்டில் தான் கொண்டாடுவோம். எல்லா இண்டஸ்ட்ரியலாம் வருவாங்க. நான் பாலிடாரில் இருந்தப்போ எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே பழக்கம் இருந்தாங்க. ஆனால் நான் 350 படத்துக்கு மேலே தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் பண்ணினேன். அவங்களெல்லாம் கூப்பிடுவோம், பேசுவோம். அப்போ எங்கள் மாமனார் பேக்கட்டி சிவராமன், அவர் கன்னடத்தில் மிகப்பெரிய டைரக்டர். அவர் ஒரு நடிகரும் கூட. தெலுங்கில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி கன்னடத்தில் மாத்து தப்பத மகான் ஒரு படம் ஆரம்பித்தேன். அதில் வந்து அனந்தநாக் ஹீரோ, ரஜினிகாந்த் வில்லன். அதுக்கு ராஜா வந்து ஃபஸ்ட்டு கன்னட படம் அவருக்கு மியூசிக், அதுக்கு மியூசிக் பண்ணார். அப்படி தொடர்ந்தது பழக்கங்கள். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த கேஸை ஒட்டி வந்து அப்புறம் கடந்த சில வருஷமாக வந்து ஒரு அரசியல் ரீதியான சர்ச்சைகள் ஒட்டி வந்து இளையராஜா ரொம்ப கர்வமானவர், பணத்தாசை பிடிச்சவர், இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது வந்து. நீங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இளையராஜோட படம் வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர்? சார், தனக்கு வர வேண்டிய உரிமைகள் வரலன்னு யாராக இருந்தாலும் போராடுவாங்க. அதுக்கு பணத்தாசைன்னு பட்டம் கொடுக்கறது அவ்வளோ சரியான்னு தெரியல. ஒருவேளை அக்ரிமெண்ட்டில் வந்து இதெல்லாம் இந்த ரைட்ஸ் எல்லாம் எனக்கு தான் அவர் போட்டிருந்து சைன் பண்ணியிருந்தாருன்னா அது அவருக்கு தான் போகணும். உங்களோட பழகும்போது எப்படி இருந்தது இளையராஜாவோட? அவர் ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பார், ஜோவியலாக இருப்பார், ஜோக் அடிப்பார். நிறையா கோயிலுக்கு கூப்பிட்டு போவோம் அவரை. பௌர்ணமி நைட்லலாம் காஞ்சிபுரம் போகணுன்னு நானே கார் ஓட்டுவேன். அப்போ எல்லா ஊருக்கும் திடீர்னு ஃபோன் பண்ணி எட்டுக்குடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னுவார். அந்த முருகன் கோயில் போனோம். அது வந்து இது நம்ம திருவாரூர் பக்கத்தில் அது. அப்புறம் நைட்டோட நைட்டாக அவர் வண்டியில் ஓட்டிகிட்டு போய் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வருவோம்.
அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போகணும்னு ஆசைப்படுவார். எல்லாத்தையும் கூப்பிட்டு போவேன். அந்த என்னுடைய காரில் பெரிய சிஸ்டங்கள் இருக்கும். இம்போர்ட்டட் சிஸ்டம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் மியூசிக் கேட்பார். அப்போ ஜாலியாக ஜோக் அடிக்கிறது, பேசுறது, ரொம்ப ஜாலியாக இருப்பார். இளையராஜாவோட குரு தன்ராஜ் மாஸ்டர், அவருடைய உங்களுக்கு நல்ல படம். ஆமாம், தன்ராஜ் வந்து ஒரு ஸ்டால்வர்ட்னு சொல்லலாம். மியூசிக்கில் ஒரு பயங்கரமான ஒரு திறமை உள்ளவர். அவர்கிட்ட போய் வெஸ்டர்ன் மியூசிக் படிக்க ஆரம்பித்தார் இளையராஜா. இப்போ நான் தன்ராஜ் மாஸ்டர் பார்க்கும் போதெல்லாம் அங்கே இருப்பார். அவர் படிக்க போனார். அதே மாதிரி அவருக்கு வந்து சமஸ்கிருதம் படிக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு ஒரு டீச்சர் அரேஞ்ச் பண்ணேன். சான்ஸ்கிரிட் படித்தார். நீங்கள் ரெக்கார்ட் கம்பெனியில் இருந்திருக்கீங்க, அந்த பாலிடார் கம்பெனியில். உங்களுக்கு இசை பின்னணி இருக்கா? உங்களுக்கு இசை விருப்பமாக இருந்ததா? எனக்கு சாங்கு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட நைட்டில் நான் தூங்கும் போது டெய்லி ஏதாவது மியூசிக் போட்டு கேட்டுட்டு தான் தூங்குவேன். ஃப்ரீயாக கிடைக்கும் போது நேரம்லாம் மியூசிக் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போது பாலிடார் கம்பெனியில் இருக்கும்போது அவங்க அங்கேருந்து ரெக்கார்ட்ஸில் அனுப்புவாங்க. ஒயிட் லேபிள்னு சொல்லுவாங்க. அது இந்த லேபிளை கேட்டு இது இங்கே இந்தியாவில் ரிலீஸ் ஆகுனா பாப்புலர் ஆகுமா, இதில் செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய அதை அனுப்புவாங்க. அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு சொல்லுவோம். எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு இந்த மியூசிக்கெல்லாம் பண்ணுங்கிற ஒரு ஆசை கிடையாது. எங்கள் மதர் வந்து கர்நாடிக் சிங்கர். அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அவங்க வீட்டில் எப்பவும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி பாடல்கள், அது மாதிரி நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டு வளர்ந்தவங்க தான் நான். இன்னைக்கு இருக்கிற இந்த கார்பரேட் சம்பந்தமான சர்ச்சை இருக்கலாம் சார், இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஒப்பந்தங்கள் சரியாக போடப்படாதது அந்த பிரச்சனைக்கு காரணம்? எப்பவுமே அப்படி தானே சார், ஒப்பந்தங்கள் சரியாக இல்லாத நேரத்தில் பிரச்சனைகளே வருது. தெளிவாக ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லா உரிமையும் எனக்கு தான் போட்டு வாங்கியிருந்தாருன்னா இவர் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி இவர் எல்லா உரிமையும் எனக்கு தான் போட்டு வாங்கியிருந்தாருன்னா மற்ற யாரும் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் இப்போது இந்தியன் ரூல் பிரகாரம் சில கார்ப்பரேட் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு திருத்தங்கள் சட்டங்கள்லாம் கொண்டாந்துருக்காங்க. நீங்கள் எனக்கு தான் எல்லா உரிமைன்னா கூட சில உரிமைகள் சில பேருக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்திருக்கு இப்போது. அது சுப்ரீம் கோர்ட்லேயே ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒபே பண்ணுறது தான் நம்மளுடைய டியூட்டி. வேறு உலகளவில் வேறு என்ன மாதிரி நடைமுறைகள் பின்பற்றப்படுது சார்? இதே முறையில் தான் சார், இதே முறையில் தான் போகும். அங்கே நம்ம ஊர் மாதிரி சினிமா சாங்ஸ் எல்லாம் இல்லை இல்லையா, இண்டிவிஜுவல் சாங்ஸ் தான் வரும். சினிமாவில் சாங்ஸ்ன்னு பார்க்குறது ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். அத்திப்பூத்த மாதிரி ஏதோ 1-2 சாங்ஸ் படங்களில் இருக்கலாம். மற்றபடி சாங்ஸுன்றது மாதிரி வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸில் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒருவேளை இருக்கலாம். இளையராஜா கூட உங்களுக்கு நல்ல பழக்கம் இருந்தது. ஆனாலும் நீங்கள் இயக்கின முதல் படத்தில் இளையராஜாவை இசையமைக்க நீங்கள் கேட்கல, வந்து ஒரு சங்கீத்ராஜன் தான் பண்ணார். வந்து அது ஏன்? சங்கீதராஜன் வந்து நிறைய படங்களுக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுறாரு சார், நிறைய படங்கள். அப்போது அந்த டைமில் இளையராஜாவும் ரொம்ப பிஸியாக இருந்த டைம் அது. சங்கீதராஜன் ரொம்ப நாளாக அவர் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையில் இருந்தார். அதனால அவரை பூக்கள் பூவங்களை பண்ணோம். அதுக்கப்புறம் சேலம் விஷ்ணுன்னு ஒரு படம் எழுதி ப்ரொடியூஸ் பண்ணேன். அந்த படத்துக்கும் அவர் தான் மியூசிக் போட்டார். ரெண்டுமே மியூசிக்கல் ஹிட் அது. ஸோ நீங்கள் முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க சார், வந்து அந்த பாட்டுகளில் தான் முதல்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது முதல்ல பாட்டுகள் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த துறையிலே இருந்திருக்கீங்க. வந்து ஸோ அன்னைக்கு சினிமாவில் பாடல்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருந்தது அப்படின்னு சொல்லி? பாடல்கள் தான் ஒரு படத்துக்கு வந்து பக்கபலமாக இருந்தது சார். பாவ மன்னிப்புன்னு ஒரு படம், அதில் 6 பாட்டுமே சூப்பர் ஹிட், ஒன்றுக்கொன்று சிலைக்காத பாடல்கள். ஒரு காம்படிஷனை நடத்தினாங்க. இந்த 6 பாடல்களை வரிசைப்படுத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரிசை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் 1 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வரிசைப்படுத்தி அனுப்பிச்சவங்களில் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்க நினச்ச மாதிரி வரிசையில் இருந்தப்போ அது வரிசைப்படுத்த முடியாத ஒரு படம் அது பாவ மன்னிப்பு. அப்போது எல்லா படத்துலையும் வர பாட்டு, வீட்டிலலாம் சில ரேடியோ தான் கேட்பாங்க, பாட்டு தான் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது டிவி கிடையாது, அதாவது படங்கள் வந்து டிவியில் வராத நேரங்கள். அப்போது பாடல்கள் ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் படங்களுக்கு. சில பாடல்கள் வந்து படம் வரதுக்கு முன்னாடி வெளியாகி பயங்கர ஹிட்டாக இருக்கும், ஆனால் படம் அந்த அளவுக்கு போகாமல் இருந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை சார். படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தான் பாடல் கேட்க முடியும். இந்த மாதிரி இப்போது யூடியூப் அது இதெல்லாம் கிடையாது. இப்போ ரெக்கார்டு ரிலீஸ் எப்போ ஆகுதோ, சில நேரங்களில் ரெக்கார்டு வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட ஆகும். அந்த நாள் தான் ரெக்கார்ட் கம்பெனிக்கு முதல்ல அவங்க வந்து ஃபிலிமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முதல்ல அனுப்பிச்சிடும் ரெக்கார்ட் கம்பெனிக்கு. அது ரிலீஸ் ஆனப்போ கூட சில படங்கள் வந்து வெளியில் வராமல் மாட்டின விஷயங்கள் நிறையா இருக்குது. அது வந்து பாடு கிராமஃபோன் தட்டு அதை வாங்கி அதை போட்டு கேட்பாங்க. ஒலிபெருக்கிகளில் ஃபங்க்ஷன்லலாம் போடுவாங்க. ஸோ பிரசாந்த் ஒரு நடிகர், நீங்கள் ஒரு பெரிய நடிகர், வந்து 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க. வீட்டில் உங்களோட எப்படி இருக்கும், உங்களோட அன்றாடங்கள் எப்படி இருக்கும்? இன்றைக்கும் பிரசாந்த் ஒரு குழந்தை தான் சார்.